கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் இறுதி நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 365 நாட்களும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். சங்கீதம் 46:11 சொல்லப்பட்டபடி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, உயர்ந்த அடைக்கலமாக இந்த 2025 ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்தார். சோதனை வேலைகளை சாதனைகளாய் மாற்றி கொடுத்தார். தோல்விகளை வெற்றியாய் மாற்றி கொடுத்தார். குறைவுகளை நிறைவாய் மாற்றி கொடுத்தார். பலவீனங்களை பலமுள்ளவைகளாய் மாற்றி கொடுத்தார். இந்த 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வழிநடத்தினார். குறைவு என்று சொல்லும் பொழுது அவைகளை நிறைவாய்த்து கொடுத்தார். கண்ணீர் விட்ட வேளையிலே அவருடைய அன்பின் விரல்களாலே அந்த கண்ணீர்களை துடைத்தார். ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாள் வரையிலும் நம்மை தேற்றினார். போராட்டமான நேரங்களிலே தம்முடைய நித்திய புயங்களாலே நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார். அநாதி தேவன் அடைக்கலமாக, நித்திய புயங்கள் ஆதாரமாக இருந்தது. சத்துருக்களுடைய சேனைகள் நமக்கு விரோதமாக வந்தது உண்மைதான். ஆனாலும் அதை குறித்து நாம் பயப்படாதபடியாக சேனைகளுடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் என்னை பாதுகாக்கிறார். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொன்னோம். கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். பிரியமானவர்களே, சேலோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நீங்கள் இதை தியானிக்கணும். 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த, உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள், உதவிகள், உபகாரங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அமைதியாக இருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை பார்த்து கொடுக்க சொல்லணும். பலவீனமான நேரங்களில் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கினாரே, நம்முடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டாரே, அதற்காக ஏசப்பா கொடாக்குடி ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லணும். பிதாவாகிய தேவனே, கர்த்தராக இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் வாய்களை திறந்து உதடுகள் கனியாய ஸ்தோத்திர வழியினால தேவனை மகிமைப்படுத்துவோம். புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய